வணக்கம். ஒரு முக்கிய செய்தி. விருதுநகர் மாவட்டம் வத்திராயிருப்பு தாலுகாவுக்கு உட்பட்ட அம்மாப்பட்டி, அதாவது இந்த ஊர் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால், திருமங்கலத்திலேருந்து ராஜபாளையம் போகிற அந்த பைபாஸில் அழகாபுரியை தாண்டி இருக்குது. இந்த ஊரில் ஒரு மேல்நிலை பள்ளி செயல்பட்டு வருகிறது. அந்த பள்ளியில் அநேக பிள்ளைகள் படித்து வருகிறார்கள். கடந்த ஆண்டு ஸ்கூல் அளவில் இந்த பள்ளி தேர்ச்சி பெற்று நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களிடத்தில் அவார்டு வாங்குச்சு. இந்த ஸ்கூல் மிகவும் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. ஸோ இந்த ஸ்கூலில் இருக்கிற டீச்சர்ஸ், வாத்தியார் ரொம்பவும் அருமையான மனிதர்கள், நல்ல முறையில் செயல்படுகிறார்கள். எந்த ஒரு காரியத்தையும் என்னென்னா அவங்க நுணுக்கமாக ரொம்பவும் நேர்த்தியாக செய்து முடிக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஒரு முக்கிய செய்தியை நான் சொல்ல விரும்புகிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்கூலோட காம்பவுண்டுக்கு வெளியில் ஒரு பெட்டிக்கடை இருக்குது. அந்த பெட்டிக்கடையில் 23ஆம் தேதி 6வது மாதம் 2025 திங்கக்கிழமையில் ஒரு தம்பி மிட்டாய் வாங்கி சாப்பிட்டான். ஒரு 5 ரூபாய்க்கு ஒரு 10 மிட்டாய், அதில் 2 மிட்டாய் சாப்பிட்டான். அந்த 2 மிட்டாய் சாப்பிட்டவன் ஒரு மாதிரி இருந்திருக்கிறான். உடனே அங்கே இருக்கிறதான வாத்தியார் பார்த்து, என்ன ஒரு மாதிரியாக இருக்கிறேன்னு சொல்லி கேட்டால், நான் இந்த மிட்டாய் வாங்கி சாப்பிட்டேன் அப்படின்ட்டுருக்கான். அது என்ன மிட்டாயின்னு சொல்லி காட்டுன்னு சொல்லி அவங்க செக் பண்ணியிருக்காங்க. அந்த மிட்டாயில் அவங்களுக்கே தெரியல. ஸோ என்ன பிரச்சனைன்னா அவங்களுக்கே இத்தனை வருஷம் தெரியல. அந்த இடத்துல அந்த மிட்டாயில், இதுதான் அந்த மிட்டாய், இந்த மிட்டாயில் போதை கலக்கப்பட்டிருக்கிறதுங்கிற செய்தி அவங்களுக்கு தெரிய ஆரம்பித்தது. ஸோ இது பாக்கு மிட்டாயின்னு சொல்லுவாங்க. ஆனால் பாக்குவாட வரும், ஆனால் இதில் போதை கலந்துருக்கு. அப்போ இந்த செய்தி எனக்கு கிடச்சிச்சு. ஏன்னா எனக்கு பக்கம்தான் அந்த ஸ்கூல். உடனே நான் போய் அந்த கடையில் இருக்கிறவங்கள பார்த்தேன். கேட்கும்போது இந்த மிட்டாய் எடுத்து காட்டினாங்க. சார், அது நான் விற்கிறதா இல்லைன்னாங்க. நீங்கள் காட்டுங்க, ஒரு முக்கியமான வேலை இருக்குதுன்னு சொல்லி நான் வாங்கிட்டு அந்த இடத்துல நான் வீடியோ எடுத்தேன். அதை என்னால் பதிவிட முடியல. ஏன்னா அந்த டப்பாவோடு எடுத்தேன். இந்த மிட்டாய்க்குரிய டப்பா அது கிடையாது, வேறொரு டப்பாவில் இந்த மிட்டாயை போட்டு அவங்க விற்கிறாங்க. ஸோ நான் விசாரிக்கும்போது அவங்க சொன்னாங்க, இதில் போதை கலந்துருக்குன்னு எங்களுக்கே தெரியாது சார், நான் தெரிஞ்சால் நான் இதை கண்டிப்பாக நான் விற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த சகோதரி தன்னுடைய வருத்தத்தையும் தெரிவித்து கொண்டார். ஆனால் ஒரு செய்தி, இந்த மிட்டாய் போல, இந்த மிட்டாயில் எப்படி போதை கலந்துருக்காங்களோ அதே போல் நமக்கு தெரியாமலே நம்ம சாப்பிட்றதான இந்த 10 ரூபா ஜூஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் கலக்கிறதாக எனக்கு செய்தி வந்துச்சு. விருதுநகர் மாவட்டத்தில் ஒரு எச்சரிப்பையும் ஒரு விழிப்புணர்வையும் உண்டு பண்ணும்படி இந்த வீடியோவை நான் பதிவிடுகிறேன். ஸோ அந்த ஸ்கூலில் இந்த செய்தி கேட்ட உடனே அப்போவே என்னென்னா சரியான ஒரு நடவடிக்கை எடுத்தாங்க. அந்த வாத்தியார் எல்லாருமே சேர்ந்து ஒரு நடவடிக்கை எடுத்தாங்க. ரொம்பவும் அவங்கள நான் வாழ்த்துறேன். ஸோ இதுபோல் சிறுவர்களுக்கு தெரியாமலே அவங்க சாப்பிட்றதான ஸ்நாக்ஸில் போதை வஸ்துக்களை கலந்து விற்பனை செய்கிறார்கள். அது யாருன்னு சரியாக தெரியல, கண்டுபிடிக்க முடியல. அப்போ அதில் ஒரு வாத்தியார் சொன்னார், இது தமிழ்நாட்டு மக்களுடைய தயாரிப்பு இல்லை, வடநாட்டு தயாரிப்பு மாதிரி தெரியுது அப்படின்னு ஒரு வாத்தியார் சொன்னார். எது எப்படியோ, ஆனால் ஒரு காரியத்தை மட்டும் நான் சொல்கிறேன். பிள்ளைகள் எதிர்காலத்தில் ஒரு மிகப்பெரிய தலைவராக வர வேண்டியவங்க. அவங்களுடைய வாழ்வை அளிக்கும்படியான சில உபாயங்களை லாப நோக்கத்துக்காக அநேக பண பினாமிகள், பண முதலைகள்
இப்படியெல்லாம் செஞ்சு விற்று பிள்ளைகளை சீரழிக்கிறாங்க. சமீபத்தில் கூட நான் ஒரு செய்தி கேள்விப்பட்டேன். அது ஒரு மிகப்பெரிய கல்லூரி. அந்த கல்லூரியில் ஒவ்வொரு டேபிளுக்கு அடியிலையும் ஒவ்வொரு போதை மாத்திரை இருந்திருக்கு. அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. கஞ்சா, போதை மாத்திரை, இது போல் தீன்பண்டங்களில் வந்துட்டு போதை வஸ்துக்களை கலந்து விற்பனை செய்கிறாங்க. பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலம் ரொம்ப முக்கியம். பிள்ளைகளே, தயவு செய்து ரொம்ப கம்மியாக கிடைக்குது, 50 பைசா கிடைக்குது, ₹1 கிடைக்குதுன்னு சொல்லி இது போல் ஸ்நாக்ஸை வாங்கி சாப்பிட்டு உங்கள் எதிர்கால வாழ்க்கையை வீணடிச்சிடாதீங்க. ஸோ உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப முக்கியமானது. உங்களுடைய வாழ்க்கையை கருத்தில் கொண்டு உங்கள் மனதில் கொண்டு செயல்படுங்க. பள்ளிக்கு போகிறீங்களா? பள்ளியிலேயே நீங்கள் சாப்பிடலாம். அங்கே சாப்பாடு கொடுக்குறாங்க. வீட்டில் வந்துட்டு காசு கொடுத்தாங்கன்னா இயற்கை முறையில் வெள்ளரிக்காய், மாங்காய், ஸோ இந்த மாதிரி வாங்கி சாப்பிடுங்க. இல்லைன்னா வீட்டிலே ஸ்நாக்ஸ் செஞ்சுட்டு போங்க. நம்முடைய பாரம்பரிய உணவு முறைகளை வந்துட்டு நீங்கள் உட்கொள்ளலாம். கடலை மிட்டாய் நம்ம வீட்டிலே செய்யலாம், எள்ளுருண்டை வீட்டிலே செய்யலாம். இதெல்லாம் செஞ்சு பெற்றோர்களே நீங்கள் பிள்ளைகளுக்கு கொடுங்க. ரொம்ப முக்கியம். ரொம்ப கவனமாக இருங்க. அதே போல் இந்த அம்மாப்பட்டி ஸ்கூலில் இருக்கிற ஒவ்வொரு ஆசிரியரும் இதற்கு அவர்களுடைய வன்மையான கண்டனத்தை தெரிவித்தார்கள். இதே போல் தமிழ்நாட்டில் விருதுநகரில் இருக்கிற எல்லா ஸ்கூல்லையும் இருக்கிற ஆசிரியர்களுக்கு ஒரு அன்பு வேண்டுகோள். நீங்களும் இது போல் உங்கள் ஸ்கூலுக்கு முன்னாடி இருக்கிற கடையில் அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு பெற்றோரும் தெய்வத்துக்கு அடுத்து ஆசிரியரை வைக்கிறாங்க. அப்படிங்கிறதுனால உங்களை நம்பி அனுப்புகிற அந்த சிறுவர்களுடைய எதிர்காலம் ரொம்ப முக்கியம். ஆகையினால் நீங்கள் செய்வீர்கள். உங்களையே சார்ந்திருக்கிற அந்த சிறுவர்களுக்காக நீங்கள் எவ்வளோ செஞ்சிட்ருக்கிறீங்க அப்படிங்கிறத நாங்கள் பார்க்குறோம். நன்மை செய்கிறீங்க. கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார்.